வணக்கம் நண்பர்களே. கக்கன் ஐயா விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர், இன்னும் பல பொறுப்புகளை வகித்தவர். கக்கன் ஐயா தன்னோட பள்ளியில் மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்துக்கிட்டு கக்கன் அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946ஆம் ஆண்டு நடந்த தொகுதி பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 50 வரை உறுப்பினராக பொறுப்பு வகித்தவர். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக இருந்தவர். காமராஜர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை விட்டு விலகிய போது கக்கன் அந்த பதவியை ஏற்றார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றது. மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. கக்கன் பொதுப்பணித்துறை, ஆதி திராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சராக இருந்தவர். விவசாய துறையிலும் அமைச்சராக பொறுப்பேற்றவர். வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர். மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர். கக்கன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர் அணை, வைகை அணை, வீடூர் அணைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆதி திராவிடர் மக்களின் முன்னேற்றத்துக்காக ஹரிஜன சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது. விவசாய அமைச்சராக இவர் பொறுப்பில் இருந்த காலத்தில் 2 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மதராசு மாகாணத்தில் துவக்கப்பட்டிருக்கு. இவர் நாட்டுக்கு செஞ்ச நல்ல பணிகளுக்காக இந்திய அரசாங்கம் இவருக்கு அஞ்சல் தலையை வெளியிட்டு கௌரவம் செஞ்சுருக்காங்க. எளிமையின் மறு உருவம், அதே போல் மக்கள்கிட்ட சகஜமாக பழகிற ஒரு குணம். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தபோதும் கூட இவர் பதவியிலிருந்து வெளியே வந்தபோது இவருக்குன்னு எந்த ஒரு சொத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக மிக எளிமையானவர். இந்திய விடுதலை போராட்ட வீரராக, அரசியல் களத்தின் மாவீரராக கர்மவீரர் காமராஜரும் கக்கன் அவர்களும் சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும், ஏன்னு கேட்டால் சூரியன் எந்த ஒரு தன்னலமும் இல்லாமல் பொதுநலத்துக்காகவே தினமும் உதித்து மறைகிறது. அதே போல தான் நிலவும். கக்கன் ஐயா அவர்களும் காமராஜர் ஐயா அவர்களும் எளிமையின் மறு உருவமாக மக்களுக்காகவே வாழ்ந்த மாபெரும் தலைவர்களாக இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்காங்க. 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நலக்குறைவில் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர். டிசம்பர் 23, 1981ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றவர். தமிழக அரசியலாகட்டும், அதே போல் நாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தலைவர்கள் அப்படின்னு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம நினைவில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் கக்கன் ஐயா. அவருடைய நினைவு தினம் இன்று. மீண்டும் இவங்கள மாதிரியான தலைவர்கள் நமக்கு கிடைப்பாங்களான்னு தெரியலை. இவங்கள முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் நாடாள வந்தால் ரொம்பவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? உங்களுக்கு கக்கன் ஐயா, காமராஜர் ஐயா அவர்களை பிடிக்குமா? அல்லது உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.